ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கப் அரிசியை வச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஒரு பாயசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு வறுத்து விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ லேசாக வறுபட்டுடுச்சு. இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ ரெண்டுமே நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே நெய்லேயே ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சாதத்துக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி நெய்லேயே நம்ம நல்லா அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ இதை ஆற வச்சு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காகவே சேர்த்துக்குங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. திக்காக இருந்தால் தான் அந்த பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் நல்லா கொதித்து பச்சை வாசனை போயிட்டு நல்லா திக்காயிட்டு வரணும். அந்தளவுக்கு நல்லா பாலை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவுலேருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம். கை விடாமல் கலந்து விடுங்க, இல்லைன்னா கட்டி கட்டி ஆகிடும். கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா அடுப்பு பார்த்திங்கன்னா மீடியமாக வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள், இப்போ அரை பதத்துக்கு நல்லா அந்த அரிசி வெந்து வந்துடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காயிட்டே வருது பாருங்கள். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி 1 கப் சேர்த்துட்டேன், அது வீடியோவில் எடுக்கலை. இப்போ அரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணால் கூட கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கோங்க, காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ டேஸ்ட்டுக்கு பிஞ்சாப் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. சால்ட்டு சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.